காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கத்தில் தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததை அடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் இரவு பகல் பாராமல் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் உயிரை துச்சமென மதித்து போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு திறம்பட செயலாற்றிய காவல்துறை, மாநில பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 3750 பேருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கத்தில் கடந்த 28ஆம் தேதியன்று தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததை அடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த கட்டுமான தொழிலாளர்களை மீட்கும் பணியிலும், காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கும் பணியிலும் சென்னை மாநகர காவல்துறை, தமிழ்நாடு அதிரடிப்படை, மாநில பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, தமிழ்நாடு ஊர்காவல் படை, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைகள் துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சென்னை மெட்ரோ ரயில், சென்னை மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகத்துறை ஆகியவற்றைச் சேர்ந்த பணியாளர்களும் அலுவலர்களும் ஈடுபடுத்தப்பட்டு மொத்தம் 88 பேர் மீட்கப்பட்டனர். இவர்களில் 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் போர்க்கால அடிப்படையில் ஒரு வார காலமாக நடைபெற்ற மீட்புப் பணிகளில் இரவு பகல் பாராமல் வெயிலையும் மழையையும் பிற இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் உயிரை துச்சமென மதித்து திறம்பட பணியாற்றிய அனைத்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழக அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராமானுஜம், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு S. ஜார்ஜ் ஆகியோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மேடை அருகே காவல்துறையினரின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. மௌலிவாக்கம் அடுக்குமாடி கட்டட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2 நிமிடம் மௌனம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத் வரவேற்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்புரை ஆற்றினார். பின்னர் மவுலிவாக்கம் கட்டட விபத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 3750 பேருக்கு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்குவதன் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 59 பேருக்கு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார். வருவாய் நிர்வாக ஆணையரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான முனைவர் TS ஸ்ரீதர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு K. பாஸ்கரன், காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு M. சம்பத்குமார், சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு S. ஜார்ஜ், கூடுதல் ஆணையர் வடக்கு திரு கருணாசாகர், மேற்கு இணை ஆணையர் திரு K. சண்முகவேல், கூடுதல் தலைமை இயக்குனர் திரு சஞ்சய் அரோரா, கமாண்டன்ட் சஜித் குமார், DSP திரு RP இளங்கோ, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை திரு S. விஜயசேகர், தலைமையக துணை இயக்குனர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன், சென்னை தெற்கு மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட அலுவலர் திரு P. சரவணகுமார், தேசிய பேரிடர் மேலாண்மை படையிலிருந்து காவல்துறை தலைவர், துணைத் தலைவர் திரு SP செல்வன், அடுத்து கமாண்டன்ட் திரு MK வர்மா, துணை கமாண்டன்ட் திரு பல்வீந்தர் சிங், மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவ கல்வி இயக்குனர் டாக்டர் S. கீதா லட்சுமி, பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் K. குழந்தை சுவாமி,
மருத்துவ பணிகள் இயக்குனர் டாக்டர் ஏ சந்திரநாதன், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் இலவச அமரர் ஊர்தி சேவை திரு பி என் ஸ்ரீதர், திரு பி பிரபுதாஸ், திரு பி ரூபன், நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் திருமதி பிரேமா, செங்கல்பட்டு மண்டல செயல் பொறியாளர் திரு ஏ ராமமூர்த்தி, தாம்பரம் ஆணையர் திரு என் ரவிச்சந்திரன், ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் இயக்குனர் திரு கே ராஜாமணி, கூடுதல் இயக்குனர் திரு ஜி லட்சுமிபதி, திட்ட இயக்குனர் திரு என் அருள் ஜோதி அரசன், கண்காணிப்பு பொறியாளர் திரு கே மோகன்ராஜ், கண்காணிப்பு பொறியாளர் காந்திமதிநாதன், செயற்பொறியாளர் திரு எஸ் மனோகர், கோட்ட பொறியாளர் திரு ஏ செந்தில்நாதன், கோட்ட பொறியாளர் திரு கே ஜி சத்யபிரகாஷ், உதவி கோட்ட பொறியாளர் திரு கே ரகுராமன், சென்னை மாநகராட்சியின் ஆணையர் திரு விக்ரம் கபூர், மண்டல இணை ஆணையர் டாக்டர் ஆர் ஆனந்தகுமார், ஆலந்தூர் மண்டல அலுவலர் திரு என் மகேசன், சென்னை மெட்ரோ ரயில் மேலாண் இயக்குனர் திரு பங்கஜ்குமார் பன்சல், தலைமை பொது மேலாளர் திரு விஜயகுமார் சிங், அவரை தொடர்ந்து இணை பொது மேலாளர் திரு எம் பாபு ராஜேந்திரன், ஊர்காவல் படையிலிருந்து டாக்டர் சந்திரசேகர் உமாபதி, கம்பெனி கமாண்டர் திரு ஜி ஆதிநாராயண சுவாமி, வடக்கு கம்பெனி கமாண்டர் திரு எம் பிரபாகரன், சென்னை தொழில்நுட்ப கழகத்தினுடைய டீன் டாக்டர் எஸ் தாமரை செல்வி, ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் இணை பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார், PhD ஸ்காலர் டாக்டர் ஏ முகமது ரஷீத். மீட்பு பணியின் போது கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை கண்டறியும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட காவல்துறை மற்றும் கமாண்டோ படையைச் சேர்ந்த மோப்ப நாய்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த நிகழ்ச்சியில் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினார். இந்த மோப்ப நாய்களின் பயிற்சியாளர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மனிதர்களுக்கு இணையாக போரிட்ட இதோ மோப்ப நாய் படையினர். NDRF அரக்கோணத்திலிருந்து திரு விக்டர் ஜெயராஜ் மற்றும் திரு ஏ அன்பு நாய் ருஸ்தம், திரு டி விஸ்வநாதன் மற்றும் திரு எஸ் பாலமுருகன். மோப்ப நாய் தில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையிலிருந்து திரு ஜி முரளி மற்றும் திரு சி அரசு, லீடிங் ஃபயர்மேன். நாய் ஜூலி. லீடிங் ஃபயர்மேன் திரு டி முரளி, ஃபயர்மேன் ஏ நாகலிங்கம், நாய் ஓரி. ஃபயர்மேன் திரு ஏ அனீஷ் பாபு மற்றும் லீடிங் ஃபயர்மேன் திரு எம் மூர்த்தி. மோப்ப நாய் ஜேனா. லீடிங் ஃபயர்மேன் திரு எம் சுப்பையா மற்றும் ஃபயர்மேன் திரு பி சுகேஷ். நாய் ஜாக். லீடிங் ஃபயர்மேன் திரு டி விஸ்வநாதன், ஃபயர்மேன் திரு வி அம்பேத்கர், நாய் ஜான்சி. நிகழ்ச்சியின் நிறைவாக தமிழக வருவாய்த்துறை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேதி நன்றியுரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஒரு வார காலமாக மீட்பு பணிகளில் இரவு பகல் பாராமல் திறம்பட செயலாற்றிய சுமார் 4000 பேரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சார்பில் உணவு வழங்கி உபசரிக்கப்பட்டனர். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சிறப்பான முறையில் தயார் செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட இந்த உணவில் உயர்தர கேக் வகைகள், பெப்பர் முந்திரி, பட்டர் முறுக்கு, தேநீர் உள்ளிட்ட தரமான சிற்றுண்டி வகைகளும் இடம்பெற்றிருந்தன.